அங்கேருந்து வாய் பார்க்குற பிராக்கு பார்க்குறேன்னு சொல்லி எல்லாம் முதல் வந்து சின்ன வயசுல அம்மாவுக்கு சொல்லி இருப்பினோம். ஆனால் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு தொடங்கின அந்த வாய் பார்க்கறதும் பராக்கு பார்க்கறது தான் இன்றைக்கு இந்த பயணங்கள் மீதான அலாதி பிரியங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி நான் வந்து உள்ளுக்குள்ள எப்போவுமே நினைச்சு கொள்வேன். ஏன்னா சொல்லுங்க பாருங்க, இப்போ நாங்கள் எங்கேயாச்சும் பயணம் போகல என்ன பார்ப்போம், புது இடங்கள் இருந்தால் பார்ப்போம், புது சாப்பாடுகள், அவங்க வித்தியாசமான கலாச்சாரங்கள் ஏதாவது புதுசாக இருந்தால் பார்க்கறது தானே வாய் பார்க்கறது. ஆக பயணங்கள் அந்த வாய் பார்க்கறதும் பராக்கு பார்க்கறதுமே வந்து பிள்ளையான விஷயம் இல்லை. அங்கே இருந்தால் எங்களை பயணங்கள் மீதான ஒரு பிரியம் வந்து தொடங்குதுன்னு சொல்லி நான் நினைச்சு கொள்ளுவேன். நேற்றைக்குமே நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பயணம் ஒன்றை செய்திருந்தாங்க. நேற்றைய தினம் நந்தி சென்ற மச்சானுடைய மகனுக்கு பிறந்தநாள் சொல்லி சமைச்சு சாப்பிட்றதுக்காக வேலை சொன்னாங்க. அப்போ அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட்னாங்க. போகைக்குள்ள பார்த்தீங்களா அந்த பம்பமடு என்ற வவுனியாண்ட பம்பமடு என்ற ஒரு கிராமத்தால் போனாங்க. உண்மையாக பார்க்கறதுக்கு ரெண்டு பக்கமே வந்து வயல் வந்து இந்த நெல் எல்லாமே வந்து விளைஞ்சிருக்கிறது பார்க்க அவ்வளோ வடிவாக இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் கிராமியமாக இருக்கும். மாடுகள் எல்லாமே வந்து இப்போ வந்து கொண்டு போய் மேய்ப்பாங்க. ஏன்னா வயல் சீசன் நாடி வயல்களுக்கு மாடுகள் போயிடுமன்றதுக்காக இந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ப்பு வந்து நிறைய மாடு மேய்ப்புன்றது வந்து சரியான பதம் சரியா பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற நேரங்களில் பட்டியிலேருந்து தானே தண்டபாட்டில் போயிடுமா. ஆனால் இந்த டைம் தான் கொண்டு போய் மேய விட்டுட்டு திருப்பி கொண்டு போய் வந்து பட்டிக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த மாடு மேய்ப்பு. மாடுகள் எல்லாமே வந்து கொண்டு வெளிக்கிட்டு போய் கொண்டு வந்தாங்க. அதையும் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போயிருந்தாங்க. பிறகு சாப்பிட்டு எல்லாம் வீட்டை வந்துட்டு 6:30 படத்துக்கு வந்து போயிருந்தாங்க. காந்தான்னு சொல்லி ஒரு படம் பார்த்துனாங்க. துல்கர் சல்மான். சத்தியமா நல்லா இல்லை. முதலாவது பாதி நல்லா இல்லை, ரெண்டாவது பாதி கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லி தான் சொல்லலாம். பிறகு அந்த இரவு நேர பயணங்களுமே எனக்கு சரியான விருப்பம். என்னன்னு தெரியாது, நான் நினைக்கிறேன் அந்த முதல் எல்லாம் எங்களுக்கு அந்த இரவு பயணங்கள் குறைவு தான். இப்போதான் பைக்கு கார் எல்லாமே இருக்குது, நாங்கள் போகலாம் வாகனங்கள். ஆனால் முதல் 6 மணி ஏண்டா வீட்டுக்குள்ள வந்துருவோம் தானே. அதுவும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி சொன்னா சும்மா சொல்லவா வேணும். அப்பயே எனக்கு அந்த இரவு பயணங்கள் என்றாலே சரியான விருப்பம். நேற்று வரைக்குள்ள ஊரே உறங்கி கொண்டிருக்குது. நாங்கள் ஒரு 10 மணி 10:30 போல வந்தாங்க. ஊரே உறங்கி கொண்டிருக்க ஒரு அமைதியும் லைட் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கல வரைக்குள்ள அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் உண்டு. அப்படியே வந்து கடையிலையுமே சாப்பாடு கட்டி கொண்டு வீட்டை வந்தாச்சு. உண்மையாக பயணப்படுதெல்லாம் வந்து வாழ்க்கையோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் சுவாரஸ்யங்களை வந்து அதிகமாக்கி கொண்டே இருக்கும். பயணப்படுங்கள்.